from the Rockstar DMC! அந்த அளவுக்கு அவன் பாசத்தை ஊட்டி வளர்த்து வச்சிருக்கான். அத உடைச்சு நீ உள்ள போகணும், ரிஸ்க் எடுத்து உடைக்கணும். புரியுதா? இதுக்கு மேல என்ன ரிஸ்க் எடுக்குதுன்னு தெரியலக்கா. அவ தெளிவா ஒரு முடிவுல இருக்கா. அவளோட அண்ணங்கிட்ட இருந்து பிரிக்கிறது நடக்கிற காரியமா தெரியலக்கா. நடக்கணும், நான் நினைச்சதும் நடக்கணும், நீ நினைச்சதும் நடக்கணும். இந்த ரெண்டும் நடக்கணும்னா ரோஹிணிக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அவளும் நானும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு இந்த கோவில்ல தான் இருப்போம். அதுக்குள்ள அவகிட்ட எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசி. இப்ப நான் அவகிட்ட போறேன். ஆதிர இரு, காரை பார்க் பண்ணிட்டு வரேன். சரிக்கா, ஓகே. ரோஹிணி, என்னாச்சு? ஏன் கண்ணல கலங்கி? ஒண்ணும் இல்ல நீ, ஒண்ணும் இல்ல. சாரி ரோஹிணி, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா சாமி கும்பலாம். சரிங்க அண்ணி. வா. ரோஹிணியை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி கூட மிரட்டிட்டேன், அசைய மாட்டேங்கிறாளே. அக்கா, அங்க பாருங்க, அங்க வேல்வழியோட மாப்பிள்ள கௌதம் இருக்காரு. அட ஆமா, கௌதம். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? உள்ள ரோகிணியே சத்யாக்காவும் இருக்காங்களே. இவங்க வேற வராங்களே. என்ன சிக்கலை இழுத்து வைக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன சிஸ்டர், கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஏதாவது வேண்டுதலா? வேண்டுதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. கோயிலுக்கு போகணும்னு ஆதிர கண்ணு கேட்டுச்சு. அதான் சரி, நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். எங்களை விசாரிக்கிறதுலாம் இருக்கட்டும், கல்யாண மாப்பிள்ள நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட வந்த சிஸ்டர். உங்க மேரேஜ்ல போய் என்ன பிரச்சனை வரப்போகுது? வேல்விழியும் நீங்களும் ரொம்பவே க்ளோஸா தானே இருக்கீங்க. இதுல போய் வில்லனோ வில்லியோ யாரும் வரதுக்கு சான்ஸே இல்லையே. வேல்விழி தான் வில்லி. அவளை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு ரோகிணி கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். இதுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. கௌதம், என்ன திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கலையோ, திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடுவோம். இல்ல, முதல்ல நீங்க போய் கும்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன் எங்க கூட வந்து சாமி கும்பிடுறதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல சிஸ்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்த வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்ததும் அவனோட ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட போறேன். அதனால தான் வெயிட் பண்றேன். மாப்பிள்ள சார், பொய் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ணல, எங்க வீட்டு பொண்ணுக்காக தானே வெயிட் பண்றீங்க. எங்க வீட்டு பொண்ணு கோயிலுக்கு வர சொல்லி அவகிட்ட பேசணும் தானே நினைச்சீங்க. ரோஹிணி வர வச்சது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மாப்பிள்ள சார், அங்க பாருங்க, எங்க வீட்டு பொண்ணு வந்துட்டா. போச்சு, இவ எதுக்கு இங்க வந்தா? வசமா மாட்டிக்கிட்டேன். உள்ள ரோகிணி, இங்க வேல்விழி. டே கௌதம், உன் ஆட்டத்துக்கு இன்னைக்கு எண்டு காடு போட்டுருவாங்க போல இருக்குடா. என்ன மாப்பிள்ள சார், நீங்க சொன்ன ஃப்ரெண்ட் இவ தானே? 2 பேருமா சேர்ந்து சாமி கும்பிடுறதா உங்க பிளானா? அதான் என்கிட்ட ஃப்ரெண்டு வருவான்னு போய் சொன்னீங்க. வேல்விழி, இவரை நினைச்சுதான் நான் கோயிலுக்கே வந்தேன். ஆனா கடவுள் இவரே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரே. இங்க வா.
என்னம்மா கல்யாண பொண்ணு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்தீங்களா? ஐயோ அண்ணி, இவர் கோயிலுக்கு வந்ததே எனக்கு தெரியாது. ம். ஆனா இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நேர்ல வந்திருக்காரு. ஐயோ வெக்கத்தை பாரு இந்த பொண்ணுக்கு. வேல்விழி, நீ வெக்கப்படுறது பாக்கும்போது அழகா இருக்கு. போங்க அண்ணி, கிண்டல் பண்ணாதீங்க. இவர் இருக்கார்ல. ஐயோ ஐயோ ஐயோ, நீ வெக்கப்படுறதும் மாப்பிள்ள ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறதும் அப்பப்பா 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து சூப்பர் போ. சரி சரி, இதுக்கு மேல யாரும் எதுவும் சொல்லி சமாளிக்க வேண்டாம். நாங்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா போய் சாமி கும்பிடலாம் வாங்க. நீங்க எல்லாரும் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன். என்னங்க நீங்க? முதல்ல நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்க இப்படி உள்ள வராம போனா நல்லா இருக்குமா? வாங்க ப்ளீஸ். கட்டிக்கு போறவளே கூப்பிடுறா, அப்புறம் என்ன? வாங்க வாங்க வாங்க. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் என் கைய பிடிச்சிட்டு நடப்பேன்னு சொல்லுவியே, இப்பவும் அந்த நினப்புல தான் இருக்கேன்னு பேசு ரோகிணி. வெற்றி வேண்டுமா போட்டு பாரா எதிர் நீச்சல், சரிதான் போடா தளபதி என்பது வெறும் கூச்சல். டேய் மச்சான், தலைக்கு மேல இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு உன்னால எப்படிடா இப்படி அடுத்த வேலையை பார்க்க முடியுது? மச்சான், அந்த குமாரனை பார்த்தேல, அப்படிப்பட்ட ஆளுங்க வாழ்றதுக்கே கடவுள் வழி காட்டியிருக்காரு. அப்ப எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு வழி காட்டாமலா இருக்க போறாரு? கண்டிப்பா காட்டுவாரா. இததான் ஒரு சீன நாட்டு ஜென் துறவி எப்படி சொல்லியிருக்காருன்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கதவு மூடப்பட்டுச்சுன்னா உனக்காக ஒரு சின்ன ஜன்னலாச்சும் திறக்கப்படும்னு தத்துவமா சொல்லியிருக்காரா. மச்சான், தத்துவ அளவுக்குலாம் போகாத மச்சான், தாங்க முடியல. டேய், உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. டேய் 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 டேய், கெட்டவங்களுக்கே நல்லது செய்ய ஆள் இருக்கும்போது எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆளுங்க இருக்க மாட்டாங்களா என்ன? தத்துவத்துல இருந்து இப்ப பஞ்சடைலுக்கு பறந்துட்டியா? டேய், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா மச்சான்? சாமி, ஆ? நீ அந்த போர்டை பாத்தியா? ம். வேலாயுதம் வருவாய்த்துறை ஆய்வாளர். இவர் யார் தெரியுமாடா? ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன்டா. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா உடனே எனக்கு தயங்காம ஹெல்ப் செய்வாரு. நீ வேணா பாரு. இரு, நான் போய் ஒரு கேன் எடுத்துட்டு வரேன், நீ வா.